வணக்கம் நண்பர்களே. ஒரு சூப்பரான வைகாசி பௌர்ணமியானது வரப்போதுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களையும் சிறப்பான பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு தலைவிதி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2026 5வது மாதமான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2வது மாதம் வைகாசி மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதங்களில் மிக முக்கியமான அருமையான நாள் தற்போது வரப்போகுது. அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா மே உடைய 31ஆம் நாள் கடைசி நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 17ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி கரெக்டாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சூரிய நமஸ்காரத்துக்கு உரிய சிறப்பான நாளில் வர்றதுனால இந்த பௌர்ணமியை சூரிய பௌர்ணமி என்று அழைக்கலாம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்கள் நிறைய நிறைந்திருக்கும். அதோடு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வதோடு சந்திரனுடைய ஆதிக்கமும் இருக்கும். அதனால் சந்திரனுடைய பிடியில் இனி குறிப்பிட்ட சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இருக்க போகிறீங்க. அதில் கடக ராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு சனியினுடைய அருளால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சந்திரனுடைய பிடியில் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதோடு இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாளில் இந்த பௌர்ணமி வந்திருக்கிறதுனால இந்த பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக குறிப்பிடப்படுது. இந்த பௌர்ணமியில் உங்களோட ராசிக்கு என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த பௌர்ணமியில் என்ன பரிகாரம் செய்தால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த அதிர்ஷ்டத்தை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பெற்றுக்க பரிகாரத்தை செய்யுங்க. சரி, பரிகாரமும் உங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை இப்போ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, முதல்ல உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நிதி நிலைமையில் இந்த வைகாசி பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமையில் இப்போ இருக்கக்கூடிய கவனத்தை விட இன்னும் கூடுதல் கவனம் தேவைப்படுமா? கூடுதல் கவனம் இருந்தால் தான் உங்களுக்கு நிதி நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்க முடியுமா? அதனால் நிதி நிலைமையில் கூடுதல் கவனம் தேவைப்படுது உங்கள் ராசிக்கு. அதோடு வரவுக்கு மீறிய செலவுகள் தலை தூக்கும். அதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் தலை தூக்கும் போது செலவுகள் எது தேவையானது தேவையற்றது அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிற போது அதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். அதோடு தேவையற்ற பயணங்களை இந்த பௌர்ணமியில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மீறி தேவையற்ற பயணங்களை மேற்கொண்டிங்கன்னா அதனால் விரயம்தான் ஏற்படும். ஸோ தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது விரயத்தை தடுக்கும். ஸோ அதை மெயினாக பண்ணுங்கள். அதோடு திட்டமிட்டு செயல்பட்டால் நிதி நெருக்கடியை சாமர்த்தியமாக சமாளிக்கலாம். அதனால் எது பண்ணுறதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாமர்த்தியமாக எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிப்பது அவசியம். வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் தான் உங்களுக்கு செலவு அதிகமாகும். அதனால் வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிப்பது இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு அவசியம் என்பது இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதோடு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது அமைதி நிலவ நிறைய விட்டு கொடுத்து நீங்கள் போக வேண்டும். அதோடு பெற்றோருடைய உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டு விலகும். பெற்றோர்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். அதோடு பிள்ளைகளுடைய தேவையறிந்து பூர்த்தி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். அனைவரிடமும் கனிவாக பேசுவது உங்கள் மதிப்பை கூட்டும். அதனால் இந்த பௌர்ணமியில் குடும்ப ரீதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது கனிவாக பேசுறது தான்.
கோவப்படுறது, கத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கனிவாக பேசுனீங்கனாவே உங்களுடைய மதிப்பு வந்து கூடும். உங்கள் மதிப்பு கூட நீங்கள் பெருசாக செலவு பண்ணுங்கிறது கூட அவசியம் இல்லை. கனிவாக பேசுனீங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்புங்கிறது அதிகமாக இந்த டைம் கூடுங்க. அதுபோல் உங்கள் வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் மிதமான லாபமே இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்க போகுது. மெயினாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க தெளிவான கணக்கு வழக்குகள் போட்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலில் எந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் வராது. ஸோ கூட்டு தொழில் செய்கிறவங்க தெளிவான கணக்கு வழக்குகளை பார்த்து செயல்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இதோடு நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை பளு இந்த டைம் அதிகமாக கூடும். அப்படி கூடினாலும் திறம்பட முடிச்சிங்கனாவே முடிக்க முடியும். சக ஊழியர்களிடமிருந்து நிதானத்தை கடைபிடிக்கணும். இல்லைனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். பொறுமை வந்து வெற்றியை தீர்மானிக்கும். அதனால் பொறுமை ரொம்ப 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 முக்கியம். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ கதவை தட்டும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்படி பயன்படுத்திக்குங்க. வியாபாரக்காரங்க இந்த மாதிரி தெளிவான கணக்குகளை போட்டு செயல்படுங்க. இதோடு உங்களுக்கு ஜலதோஷம் ஏற்பட்டு உடல் ரீதியாக விலகும். நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாத்தி இளநீர் அபிஷேகம் செய்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறையாகும். அதோடு முத்து வெண்மை அல்லது வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலர்களை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மன தெளிவை தரும். அது மட்டும் இல்லாமல் சூடான உணவுகளை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்கும். அதோடு முறையான ஓய்வு அவசியம். முறைவான ஓய்வு ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்கிற மாதிரி சூடான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கனாவே ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கொள்ளலாம். அதனால் அந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருங்க. இதாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ மெயினாக உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். வாங்க பரிகாரத்தை பார்க்கலாம். பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை யாருக்குமே இல்லாமல் இருக்காது. விடாமுயற்சியும் இருந்தால் பணத்தை வைப்பதற்கு இடமே இருக்காத அளவுக்கு முன்னேறலாம். அதிர்ஷ்டத்தால் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்குமே இல்லாமல் இருக்காது. மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பணம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக வந்து இருக்க செய்யும். ஏனோ அது ஒரு சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தாந்திரிக வித்தை கடைசி வரை தெரியாமலே போகும். அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த பௌர்ணமியில் செய்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பணம் ஈஸியாக வந்து சேருவதை பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் என்பதால் இந்த இந்த பௌர்ணமி அன்னைக்கு பீட்ரூட் சாறு இருக்குல்ல, அது வந்து தேன் கலந்து சாப்பிட வேண்டும். அன்னைக்கு முருகனையை வழிபாடு செய்யணும். கந்த சஷ்டி கவசம் கேட்க வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இந்த பௌர்ணமியில் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பணவரவுங்கிறது அதிகமாகும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இதுதாங்க உங்களுக்கான பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.